ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த லாஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செபியே வந்து ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருவாங்க. அது 95% பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெயில் ஆகிறாங்க, தோற்று போயிடுறாங்க. பாக்கி இருக்கிற இந்த ஒரு 5% பீப்புள்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து வெளியே வராங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாதா அப்படின்றது இது கிடையாது, ஓகேங்களா. கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதற்கு 2-3 விஷயம்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னல், ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது ஒரு பண சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனில் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம மைண்டு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுத்த என்ட்ரி வந்து கரெக்டான என்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதே நம்ம எடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த என்ட்ரிலேருந்து கீழே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகுது, ஒரு லாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மைண்டு என்ன சொல்லும், ஏன் இந்த நம்ம இடத்துல வந்து எடுத்தோம் என்ட்ரியை அப்படின்ற ஒரு மைண்டு வந்து தாட் கிரியேட் ஆகும். அதுதான் எமோஷனல், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபாயில் ஒரு என்ட்ரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்துருப்போம். அந்த 100 ரூபா என்ட்ரி பார்த்தீங்கன்னா 110 ரூபான்ற ஒரு டார்கெட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், 110 ரூபா போகும் அப்படின்னு. ஆனால் நம்மளோட மைண்ட் என்ன சொல்லும், 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா 106 ரூபா போனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் என்ன சொல்லும், க்ளோஸ் பண்ணிவிடுவோம், போகிறோம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்கும். ஆனால் நம்மளோட டார்கெட் என்ன, 110 ரூபா. இயர்லியாகவே நம்ம வந்து புக் பண்ணிவிடுவோம் ப்ராஃபிட்டை அப்படின்ற ஒரு மைண்டு தாட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எமோஷனல். ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு தேரி இருக்குது, ஓகேங்களா. அந்த தேரி என்னதான் நம்ம தேரியாக இருந்தாலும் அது ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் எமோஷனல்ன்றது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த எமோஷனல் அப்படின்றத வந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகலாம், ஓகேங்களா. சரி, ஓகே, இது வந்து சின்ன அட்வைஸ். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே வந்துடலாம். அதாவது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த வீக்லி கான்ட்ராக்ட் வந்து வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரலையும் யாராவது ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிற வீக்லி கான்ட்ராக்ட் புதுசாக கான்ட்ராக்டை வந்து வெள்ளிக்கிழமை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 24,400 காலை வந்து அடுத்த வாரம் இந்த வாரம் எக்ஸ்பிரிக்குள்ளே நான் வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு பொசிஷனலாக வச்சுருப்பேன் அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட்டிங்கிறது ஒன்று நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஃபண்டமெண்டலாக எப்படி வேண்டாலும் அஃபெக்ட் ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பகல்காமோட நம்ம அட்டாக் நடந்தது பார்த்தீங்களா, அந்த பகல்காம் அட்டாக்கு இந்தியா எப்போ வேண்டாலும் பதிலடி கொடுக்கலாம். ஸோ அப்போ ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலாக எப்படி வேண்டாலும் அஃபெக்ட் ஆகலாம். அதனால் வந்து யாருமே வந்து பிடிஎஸ்டி அப்படின்றத எடுத்து இந்த வீக்லி கான்ட்ராக்டில் எடுத்தோம், அது வந்து ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இன்ட்ராடே பண்ணுறவங்களோட ஒரு கான்செப்டே என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அது இன்னைக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான மைண்டில் போகணும். அதாவது நேற்று எடுத்து வச்ச இன்னைக்கு நான் ஒரு ட்ரேடு வந்து நாளைக்கு பிடிஎஸ்டிக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு என் மைண்ட் என்ன சொல்லும், நான் ஒரு கால் சைடு எடுத்து வச்சிருந்தேன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் ப்ராஃபிட்டபிளாக வருவேன். அதே மாதிரி அந்த நைட்டு ஃபுல்லாகவே நம்ம மைண்ட் என்ன சொல்லும், எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல ஓப்பன் ஆகுமான்றது நம்ம மைண்ட் ப்ரெஷராகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த எந்த ஒரு இது மாதிரி ஒரு ப்ரெஷர் எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேடாக எடுக்க முடியும், எமோஷனல் இல்லாமல் ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வந்துடும். இப்போ மார்க்கெட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 9:15 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லோ எவ்வளோ வந்திருக்கு, 24,300, ஹை எவ்வளோ வந்திருக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் 24,443 வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 24,350 காலு இல்லைன்னா 24,300 காலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம் 24,450 கால் கூட இருக்கலாம், ஓகே. அதேமாதிரி புட்டு பார்த்தீங்கன்னா 24,450 புட்டு இல்லைன்னா 500 புட்டு இல்லைன்னா 350 புட்டு அவுட் ஆஃப் த மணியாக இருந்ததுன்னா, ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துன்னு இருப்போம், ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுதுன்றத விஷயம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஓகேங்களா. இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு
நம்ம ரெண்டே இண்டிகேட்டர், அதுவும் வந்து எந்த ஒரு இந்த MACD RSI சூப்பர் ட்ரெண்ட் இப்படி எந்த ஒரு இண்டிகேட்டருமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பிவோட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பிவோட்னு போட்டிங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ நான் காமிக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ட்ரெடிஷ்னல்னு இருக்கு, இந்த பிவோட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண உடனே இண்டிகேட்டரில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவோட் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலை என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ட்ரெடிஷ்னலை என்ன பண்ணுங்கன்னா கேமராலாவாக சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த பிவோட்டை வந்து நான் என்ன பண்ணுங்க கேமராலாவாக சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியமான பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆன உடனே இந்த பிவோட் கேமராலாவாக ஆன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு எதுக்குள்ள இருக்கு, அதாவது மார்க்கெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது S3 R3 ஓகேங்களா. நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் S3யவும் R3யவும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லைனாக வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து ஹைலைட்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது ஒரு ரெட் லைனாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம வந்து ரெட் லைனாக வந்து நம்ம மாற்றினால தனியாக தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த R3 S3 இந்த ரெண்டே விஷயத்துக்காக தான் இந்த கேமராலாவோட பிவோட்டை வந்து கேமராலா வந்து நான் என்ன பண்ணேன் பிவோட் பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து R3, கீழே இருக்கிற ரெட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து S3 ஓகேங்களா. இப்போ இந்த R3 to S3 மார்க்கெட்டு இன்பிட்வீன்ல இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆன உடனே R3வும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், S3வும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெட் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த R3க்கும் S3க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நான் என்னவா சொல்கிறேன் அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ரெட் லைன் நான் வந்து இந்த 2 ரெட் லைனுக்கும் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக வந்து நான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் எடுக்கவே மாட்டேன். அது என்னவா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டு இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா தான் ஒன்று. ரெண்டாவது, இந்த R3க்கு மேலே ஓப்பன் ஆகுற பட்சத்தில், அதாவது இப்போ பாருங்க மார்க்கெட் R3 to S3 தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் என்ன பண்ணியிருக்குன்னா R3க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ R3க்கு மேலே இருந்ததுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த S3க்கு கீழே இருந்தது அப்படின்னு இந்த S3க்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகும். இதுதான் வந்து இன்ட்ராடேல முதல் பாயிண்ட் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட் ஓப்பன் ஆனவன ஓகேங்களா. ஸோ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கேமராலோட பிவோட்டை நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். அந்த ஓப்பன் ஆன உடனே R3வும் S3வும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டு நோ ட்ரேடிங் ஏரியாவாக வந்து நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்து இது ட்ராவல் ஆகிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நான் ட்ரேடு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வால்டலிட்டியாக இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. நான் எடுத்த என்ட்ரி வந்து கரெக்டான என்ட்ரிங்க, கால் சேல் இந்த இடத்துல உள்ளதான் பிரேக் உள்ளதான் ஓப்பன் ஆனிச்சு, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்து நான் கால் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும், இல்லைனா ஹைலி வால்டலிட்டியாக இருக்கும், SL ஹண்டிங் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? ஸோ கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த R3க்கு மேலே ஓப்பன் ஆகி போயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து அடுத்த டார்கெட் நான் எதை வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து R3க்கு மேலே போயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்றீங்க, அது எது வரலையும் போகும் அப்படின்றதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த R3க்கும் S3க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிபனோசி ட்ரா பண்ணணும். இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஃபிபனோசி 2ல எடுத்துக்கிட்டு R3க்கும் S3க்கும் நான் என்ன பண்ணுறேன் ஃபிபனோசி ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபிபனோசி ட்ரா பண்ணும்போது நல்லா பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே 5 மினிட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட் என்ன நடந்திருக்குன்னா 1.2க்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கண்டியில் பாருங்கள் இந்த R3 பிரேக் அவுட் பண்ணதுக்கு R3 ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டோஜி கேண்டில். ஸோ செகண்டாக என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. நம்மளுக்கு அடுத்த டார்கெட் எதுனா இந்த 1.6 ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள் 1.6ன்றது அடுத்த டார்கெட் நம்மளுக்கு. ஸோ இந்த 1.6 தான் நம்மளோட அடுத்த டார்கெட்டாக வைக்கணும். ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 2 கிட்டத்தட்ட வந்து இந்த இடம். அடுத்த டார்கெட் இந்த 2.2 இல்லைனா 2.6 இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட்.
நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபிபனோசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இந்த 1.6 இந்த 2.6 0.6 எல்லாமே வந்து கோல்டன் ரேஷியோ, இதெல்லாம் வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்றத நான் வந்து தெளிவுபடுத்தியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 1.6 கிட்டலாம் போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.6 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தது 2ன்றது அடுத்த லெவல். கிட்டத்தட்ட இந்த 1.6க்கும் 2.2க்கும் இடைப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 40லேருந்து 50 பாயிண்ட் நிஃப்டி டிராவல் ஆகிற பட்சத்தில் உங்களோட இந்த மணி எடுத்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 கால் எடுத்திருப்பீங்க அப்படின்னா அந்த பிரீமியத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 20லேருந்து 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட R3க்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு, க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு, இந்த இடத்துல நான் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் 5 மினிட் முடிச்சோன்னா என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 1.6 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இல்லை சார் நான் 1.6 கிட்டத்துக்கு இது வந்து கோல்டன் டேஸ் இருக்கு, நான் இது பிரேக் அவுட் ஆனோன்னே எடுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த 1.6க்கு 24,456 பிரேக் அவுட் பண்ணோன்னே நீங்கள் எடுத்தா கூட அடுத்த டார்கெட் 24,498, கிட்டத்தட்ட 24,500. இதை வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். இந்த 24,500க்கும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு போயிடுச்சுன்னா 24,565 அடுத்த டார்கெட். ஸோ இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்டும் பிரேக் அவுட் பண்ண நம்மளோட பிரீமியம் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் பிரீமியம் சார்ட்டை வந்து நான் வியூ பண்ணி காமிக்கல. ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 2.6 கிட்ட மார்க்கெட் போயிட்டு எகைன் வந்து கீழே வந்திருக்காங்க. கீழே வந்தோன்னே நல்லா பாருங்க, R3க்கும் S3க்கும் மார்க்கெட் இன்பிட்வீன்ல வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இந்த R3க்கும் S3க்கும் கீழே வந்ததுக்கப்புறம் S3யை பிரேக் அவுட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் ஃபிபனோசி என்ன பண்ணுறேன், ரிவர்சல் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, இந்த S3யை பிரேக் அவுட் பண்ணாலும் 1.2, கிட்டத்தட்ட 24,251. இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, R3 S3 வந்திருக்காங்க. திருப்பி மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் பண்ணி இந்த R3 S3க்குள்ளே நின்றுடுச்சு. இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா R3 to S3 இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்ததுக்கப்புறம் R3 to S3 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் R3 to S3 இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். R3க்கு மேலே போகுதுன்னா அந்த ஃபிபனோசி ட்ரா பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி S3க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபிபனோசி வந்து ரிவர்சல் பண்ணி இந்த இடத்துல கீழே உள்ள சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்களா 1.6ன்றது அடுத்த சப்போர்ட்டு, அடுத்தது 2ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஃபிபனோசி வந்து டெலீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிளியரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இது பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிவோட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே சார், இந்த ரெண்டாவது கம்பைன்ட் இண்டிகேட்டர்னு ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த 1.6ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் இந்த 24,500, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் 24,525. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்டும் பிரேக் அவுட் பண்ணி நான் எடுக்கிறதுக்கு அப்புறம் என்னோட எஸ்எல் எந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டரில் வரக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன். இந்த ப்ளூ கலர் லைன் வேறு எதுவும் கிடையாது, VWAP. ஓகேங்களா? சரி, ஓகே, VWAP தான் நம்ம என்னோட எஸ்எல் வைப்போம் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்ட்ரி எடுத்துட்டு இம்மா தூரம் போனதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து எஸ்எல் கனெக்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ எஸ்எல் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் 24,455 என்ட்ரி எடுத்திருந்தாலும் என்னோட VWAP நிஃப்டி தொட்டதுக்கப்புறம் என்னோட பிரீமியத்தில் வந்து என்னோட டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட் கிடச்சிடும். நான் ஆல்மோஸ்ட் சொல்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போதுன்ற மனமே வந்து பொன் பொதிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 10 to 15%, அதாவது 10 to 15 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே போகிறோம். ஒரு 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போனுச்சுனாலே போருன்ற போதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புக் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் ஒரு 10 நாள் பண்ணிங்கனாலே கன்சிஸ்டண்டாக வந்து உங்களோட கேபிட்டல் வந்து டபுள் ஆக்கிடலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 100% வந்து 10 நாள்லேயே உங்களுக்கு ட்ரேட் கிடச்சிடும். பாக்கி இருக்கிற 10% நீங்கள் லாஸ் ஒன்று டு ஒரு நாள் வந்து லாஸ் பண்ணாலும் இந்த 10 நாள் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணாலே நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலில் 1 மந்த்தில் இருந்து டபுள் ஆக்கிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இது வந்து ஒரு என்னோட ஸ்ட்ராட்டஜியில் சின்ன ஒரு பார்ட்ஸ் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த இடத்துல எஸ்எல் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து கீழே புட்டுக்கு வராங்க. புட்டு வந்தோடனே இந்த இடத்துல பாருங்க S3 பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து புட்டு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல S3 பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. S3 பிரேக் அவுட் பண்ணோன்னே அடுத்த டார்கெட் நம்மளுக்கு எது, இந்த இடம். ஓகேங்களா? வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணுவோம் இருங்க மறுபடியும். இந்த இடத்துல R3 to S3 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபிபனோசி வந்து இந்த R3 to S3 வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். இதை வந்து ரிவர்சல் பண்ணிக்கிட்டு
S3க்கு கீழே வரனால ரிவர்சல் பண்ணோம்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1.2 வருது. ஸோ இந்த 1.2ன்றது அடுத்து நம்மளுக்கு டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 1.2ன்ற அடுத்த டார்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கா, திருப்பி இதுலேருந்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிலே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் டேக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டரில் இந்த நீல கலர் லைன் வந்து நம்மளுக்கு VWAP. ரெண்டாவதாக இது என்ன சார் வந்து ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒரு ட்ரா ஆகுது அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன்ட்ராடேல யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பேஸில் வருது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு 5 மினிட் வந்து டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் கம்பெனி இண்டிகேட்டர்ல எனக்கு என்ன காமிக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ட்ரா ஆகுது அப்படின்றத எனக்கு காமிக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்க ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னா எனக்கு வந்து ட்ரா ஆகும் 5 மினிட்ல. இந்த இடத்துல பாருங்க இதை நான் ட்ரா பண்றேன். இந்த இதுக்கு நேரா இது வந்து எனக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி ஒன்று எனக்கு காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனி இண்டிகேட்டர் நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட இங்கேருந்து பாருங்க கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வச்சிருக்கு, எம் பேட்டர்ன். இன்கேஸ் நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து புட்டு எடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கம்பெனி இண்டிகேட்டருக்கோட இது வந்து 2 இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணி வந்ததுனால தான் கம்பெனி இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். ஒன்று VWAP, ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல வந்து நான் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குறேன். இதில் வந்து ட்ரெண்ட் லைன் காமிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கும். இப்போ பாருங்க, இதை வந்து நான் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வைக்கும் போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரெண்ட் லைன் வருது அப்படின்றத காமிக்குது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த கீழேருந்து ஒரு ட்ரா பண்ணனா இது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாட்டத்துலேருந்து இதுலேருந்து இப்போ ட்ரா பண்ணுறேன். அவங்க அந்த இண்டிகேட்டர் காமிக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் தான் இது. இப்போ பாருங்க, ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சா. கிட்டத்தட்ட இது ஒரு கீழே இந்த 25ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து 2ஆம் தேதி மே வரலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேல என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டேக்கும் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துக்கு ஹை அண்ட் லோக்கு R3க்கும் S3க்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய இடம் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து லாஸ்ட் டேக்கு உள்ளது. இப்போ உங்களுக்கு இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்க என்னது டைப் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரோட உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து கொடுத்துட்றேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோர்ஸ் கோடை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்றேன். இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த வாட்ஸ்அப் என்னோட நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிவிட்டு இண்டிகேட்டர் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரோட சோர்ஸ் கோடை வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் கோடை ஆட் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பைன் எடிட்டர்னு இருக்கும். ஸோ இந்த பைன் எடிட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய கோடை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களோட சார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து லாஸ்ட் டேக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து நான் வந்து எனக்கு எல்லா நாளுக்கும் ப்ரீவியஸ் டேக்கும் இப்போ ஒரு நாளுக்கு ஓகே, அடுத்த நாளுக்கு எனக்கு ப்ரீவியஸ் டேக்கு அதாவது 29ஆம் தேதி ஏப்ரலுக்கு வந்து எனக்கு அப்ளை பண்ணி காமிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டேக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிவோட் வந்து நிறைய காமிக்குது, உங்களுக்கு குழப்பமாகும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டேக்கு உள்ள 2 நாளுக்குள்ள பிவோட் மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து 2 நாள் காமிக்குது. இது வந்து 5 மினிட் மாற்றிப்போம். ஸோ இது வந்து இந்த டேக்கு உள்ளது, ப்ரீவியஸ் டேக்கு உள்ளது இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா R3 to S3 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேனா. ஸோ இந்த இடத்துல வந்து R3வும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், S3வும் நான் என்ன பண்ணுறேன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ரெட் லைனாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டேக்கு நம்ம காமிக்கிறோம். ஸோ அது வந்து லாஸ்ட் டேக்கு உள்ளதை வந்து வெள்ளிக்கிழமை உள்ளதை வந்து நம்ம காமிச்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் டே இருக்கக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், R3 to S3 வந்து மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகணும்னா பிவோட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். R3யும் S3யும் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த R3யும் S3யும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபிபனோசி ட்ரா பண்ணுவேன். ஃபிபனோசி வந்து என்ன பண்ணுவோம்னா R3 to S3 வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் R3 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் எது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிப்பேன். கிட்டத்தட்ட வந்து இந்த R3 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்றதுனால இதை வந்து நான் அடுத்த 1.2ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 1.6ன்றது அடுத்த கோல்டன் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அடுத்து 24,473 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி R3க்கு மேலே போனுச்சுன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் S3க்கு கீழே வருதுன்னா எதெல்லாம் சப்போர்ட் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால வந்து இந்த ஃபிபனோசி வந்து ரிவர்சல் எடுத்துட்டு கீழே வந்து இந்த 1.2 அப்படின்றத அடுத்த சப்போர்ட்டை
ஆக்ட் ஆகும் S3 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா. ஸோ அடுத்தது இந்த 1.6ன்றது கோல்டன் ரேஷியோ லெவல் அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த 24,198ன்றது அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ 4 சப்போர்ட்டை 4 ரெசிஸ்டண்ட்டை வந்து ட்ரா பண்ணதுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ 30ஆம் தேதி நல்லா பாருங்கள். 30ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே? கிட்டத்தட்ட R3 to S3. நம்ம R3 to S3 மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்சால்டேஷன் ஜோன் அண்ட் நோ ட்ரேடிங் ஏரியாவா நம்ம மென்ஷன் பண்ணிப்போம்னு சொன்னோம்னா, இப்போ கிட்டத்தட்ட பாருங்க மார்க்கெட்டை S3 to R3 ஓப்பன் ஆனாலும் R3க்கு மேலே க்ளோஸ் பண்ணலை. இப்போ பாருங்க R3 to S3 மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இதை வந்து நான் R3 to S3 மார்க்கெட்டு எவ்வளோ நாள் ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ hour டைம் கொடுங்க. 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 9:45 வரலையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9:45 இல்லை 10 மணி வரலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா R3 to S3 இருந்தது அப்படின்னா அந்த டேவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க கிட்டத்தட்ட 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனது 10 மணிக்குள்ளே வந்து 9:45 வரலையும் என்ன பண்ணிருக்கலாம், R3 to S3 இருக்கிறனால ½ hour R3 to S3 இருக்கிறனால நான் இந்த மார்க்கெட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த டே ஃபுல்லாகவே R3 to S3 தான் இருந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எப்ப பிரேக் அவுட் பண்ணிருக்குன்னா S3 லாஸ்ட் இந்த 3:25க்கு தான் பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க. 3:25க்கு S3 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த சப்போர்ட் இது பாருங்க 1.2ன்ற சப்போர்ட் நம்மள பிரேக் அவுட் பண்ணிருக்கு. 1.6ன்ற கோல்டன் ரேஷியோவும் சப்போர்ட் பண்ணி இதை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட கீழே நம்ம போட்ட இந்த சப்போர்ட் இதுல எவ்வளவு அக்யூரேட்டா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு அக்யூரேட்டா சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் முடிச்சிட்டாங்க பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ராடேக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு S3 பிரேக் அவுட் பண்ணோம்னா அடுத்த லெவலில் வந்து 3 சப்போர்ட்டையும் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு. இப்போ 3:25க்கு மேலே தான் 3:20க்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. இதுவரையிலும் நம்ம வெயிட் பண்ண அவசியமே கிடையாதுல. ஸோ இந்த டேவே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டெய்லியுமே இன்ட்ராடே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால பாருங்க ப்ரீவியஸ் டேலியுமே இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆன இடத்துல கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு 15 minute டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கன்சல்டேஷன் ஜோனை பாருங்களேன். ப்ரீவியஸாக டே 2 நாளுமே பாருங்க 28ஆம் தேதி 29ஆம் தேதி 30ஆம் தேதி கிட்டத்தட்ட பாருங்க இந்த 2ஆம் தேதி தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கன்சல்டேஷன் ஜோனை கிட்டத்தட்ட 24,400 பிரேக் அவுட் பண்ணி அழகா மேலே போய் 24,600 வரலையும் போயிட்டு திருப்பி கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே வந்து நிற்கிது மார்க்கெட்டு. இப்போ நாளைக்குமே நம்மளுக்கு அதாவது நாளைக்கு மீன் 5ஆம் தேதி மண்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த R3 to S3 கிட்டத்தட்ட இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை ரெக்டாங்கிள் பாக்ஸை நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுப்போம். ஏன்னா R3 to S3 எங்கே ஓப்பன் ஆனாலுமே இந்த இடம் ப்ரீவியஸாக 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் நடந்ததுனால இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து லோவோ வந்து கிட்டத்தட்ட 24,200க்கு கீழே வருது அப்படின்னா ஏகைன் வந்து ஒரு ஃபால் வரும். அதே மாதிரி இந்த 24,400க்கு மேலே போகுது அப்படின்னா ஏகைன் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நண்பர்களே நம்மளுக்கு வந்து இன்ட்ராடே இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டருமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம். இது என்ன பேட்டர்ன், எப்படி நம்ம டிரா பண்றது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது எப்படி சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் சொல்றாங்க, இது எப்படி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்றாங்கன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல இதுலேருந்து இது வரையும் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல பாருங்க நான் வந்து ட்ரெண்ட் வந்து எனக்கு வந்து எந்த இடம்னே தெரியாது. ஆனால் பட் எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது காமிக்குது 15 நிமிஷத்தில். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்றதை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்ற பட்சத்தில் 24,200க்கு கீழே போகுதுன்னா ஏகைன் வந்து நல்லா ஃபாலோ ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் மறுபடியும் டச் ஆகி மேலே போகுது அப்படின்னா 24,400க்கு மேலே போனுச்சுன்னா ஏகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுன்றதா தெரியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நான் யூஸ் பண்ற பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு சின்ன பார்ட்டு தான். ஓகேங்களா. இது ஒரு சின்ன பார்ட்டு தான் நான் சொல்லி கொடுத்தது. ஸோ இது இன்டெப்தா வந்து நான் கோர்ஸா வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் இன்டெப்தா வந்து நான் இன்ட்ராடே வந்து நான் யூஸ் பண்ற பர்சனல் ஸ்ட்ராட்டஜி முதல்கொண்டு நான் ஒரு கோர்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு ப்ரீமியம் சார்ட்டை வந்து கம்பைன் பண்ணி நிஃப்டியோட கம்பைன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக காஸ்ட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்சஸ் வேணும், எனக்கு வந்து காசு கொடுத்து நான் எந்த கோர்ஸும் வாங்க விருப்பம் இல்லை, நான் ஃப்ரீயாக காஸ்ட்டில் தான் கற்றுக்கிட்டு எல்லாமே ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லைனா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஃப்ரீ கோர்சஸ்க்கான அக்சஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். உங்களை கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கோர்சஸில் லைஃப் டைம் அக்சஸ் நம்ம கொடுக்க
கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சின்ன பாட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜியில் இந்த சின்ன பாட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட்ராடேயில் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா கன்சல்டேஷன் ஜோன், எந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்டு, எந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் டவுன் ட்ரெண்டுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதனுடைய இன்டெப்த்தான கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்கள ஃப்ரீயாக காஸ்ட்டில் வேணும்னா கண்டிப்பாக உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் வந்து நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ நம்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ண முடியுமோ புரிகிற அளவுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.